முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, எப்படி ராஜாங்கத்தோட பேரை கெடுக்கலாம், எப்படி அவர் சம்பாதிச்சிருக்கிற நல்ல பேருக்கு அவ பேரை உண்டாக்கலாம், அவர் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டி விடலான்னு எதிர்கட்சிக்காரங்களும் மற்ற சில அரசியல்வாதிகளும் முயற்சிக்கிறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. யாரோட ஊழலுக்கும் அநீதிக்கும் நான் தொட போக மாட்டேன்னு ராஜாங்கம் உறுதியா இருந்ததுனால சம்பாதிச்ச எதிரிகள் பல பேர் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. என்னக்கா நாங்க போயிட்டு பேசிட்டே இருக்கோம், நீ கையை குலுக்கி சத்தம் கேட்டுட்டு இருக்க? தனம், வளைகாப்பு நடக்கிறதே 6-7 மாசத்துல குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிக்கிறப்போ இந்த கையில போட்டிருக்கிற வளையலோட சத்தம் இனிமையா குழந்தை காதல கேட்டு அது சந்தோஷப்படணுங்கிறதுக்காக தானே சொல்லுவாங்க. அத என் கையில இருக்கிற வளையல குலுக்கி குலுக்கி சத்தம் கொடுக்கறப்ப அதை கேக்குற பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல. கையை இப்படி குலுக்க குலுக்க வயிற்றுக்குள்ள குழந்தை முட்டுது தெரியுமா? அப்படியாப்பா? ஆமா, இப்படி கை வச்சு பாருங்களேன், அந்த நிமிஷம் 2 பேரும் ஒத்துமையா இருக்கும், நிம்மதியா இருக்கும். அத நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு நினைக்கிறப்போதான் எனக்கு பயமா இருக்குமா. ஏய், என்னடி சொல்ற? எதுவா இருந்தாலும் நல்ல பேச்சு பேசுடி. நல்ல காரியம் நடக்கிறப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? மா, நான் யார்கிட்டயும் சொல்லாத ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லட்டுமா? சொல்லு, என்ன விஷயம்? எனக்கு ஒரு கனவு வந்துச்சுமா. கனவா? ஆமாமா. என்ன கனவு? நான் என் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு. உன்னை இந்த வீட்டுக்கு மருமகளா நான் கொண்டு வந்தேன். இன்னும் ஒரு நிமிஷம் என் கண்ணு முன்னாடி நிக்க கூட கழுத்து பிடிச்ச வெளியே இருக்க கூடாது. நம்ம கூட மாமா அவரு எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் என்னை வீட்டை விட்டு துரத்துற மாதிரி நான் கனவு கண்டமா.